சிறப்பாக இந்த நாளிலே அன்னை மரியாளுக்கு என சிறப்பான வணக்கத்தை நாம் ஏறெடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளியும் ஒவ்வொரு சனியும் பார்க்கின்ற பொழுது இந்த வெள்ளிக்கிழமை என்றாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக திரு-இதயத்தை நினைத்து நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு என ஏன் திருச்சபை நியமித்திருக்கிறது என்று யாருக்காக தெரியுமா? ஒவ்வொரு சனிக்கிழமை ஏன் அன்னை மரியாளுக்கு என நியமித்திருக்கிறது? பிரியமானவர்களே, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அன்னை மரியாளுக்கு என ஏற்படுத்துவதற்கு காரணம் என்று பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் நினைத்து அந்த பாடுகளை நாம் தியானிக்க வேண்டும். அந்த பாடுகளோடு நம் வாழ்வில் அன்றாடம் சந்திக்கின்ற துன்பங்களை ஏற்று ஆண்டுடைய அந்த பாடுகளோடு நாமும் அவருடைய சிறகுகளாக பின்தொடர வேண்டும் என்பதை நினைத்து அவை அர்ப்பணிக்கப்படுகிறது. அந்த அடிப்படைகளையும் முதலாக ஆண்டவருக்கு எல்லா வகையிலும் முழுமையான ஒரு சீடத்தையாக இருந்து வாழ்ந்தவர் அன்னை மரியாள். ஆகவே தான் அவருடைய ஆண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளை நினைத்து பார்க்கின்ற வேளையில் மறுநாளும் அன்னை மரியாளுடைய உள்ளத்தால் அவர் பட்ட துன்பங்களை நினைத்து பார்க்கவும் தாய் திருச்சி அழைப்பித் தருகிறது. ஆகவே தான் வெள்ளிக்கிழமை ஆண்டு இயேசு கிறிஸ்துடைய திரு-இதயம், சனிக்கிழமையில் அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு-இதயத்தை நினைத்து வழிபட வணங்க இந்த நாளிலே நமக்கு அழைப்பித் தருகிறது. அந்த அடிப்படையில் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் உள்ளம் எவ்வளவு ஒரு சிறப்பான உள்ளமாய் இருந்தது. அன்னை மரியாளுடைய உள்ளமானது நம்பிக்கையால், முழுமையான நம்பிக்கையால் நிறைந்திருந்தது. அந்த நம்பிக்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கையெல்லாம் எந்த அளவிற்கு அந்த முழுமையை பெற்றிருக்கிறது என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏனென்றால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன அந்த வார்த்தை அன்னை மரியாள் நம்பினார். ஆண்டவருக்கு விண்ணக தந்தையினுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீ ஒரு கருவியாய் இருப்பாய் என்று சொல்லப்பட்டதை அவர் முழுமையாய் நம்பினார். தன் வாழ்விலை முழுமையாக ஆண்டவருக்கு தன்னை அடிமையாக அர்ப்பணித்தார். ஒரு பணியாளருக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் உண்டு. பணியாளர் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் என்ன செய்ய முடியும்? அவர் பணி செய்வார். காலையில் 8 மணிலிருந்து மாலை 8 மணி வரை, இல்லை காலை 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரை. ஆனால் அடிமை என்பவரோ அந்த எஜமானுடைய எல்லா வகையான ஆணைக்கும் அவர் எப்பொழுதுமே அவர் காத்திருக்க வேண்டும். அது இரவு 12 மணியாக இருக்கலாம், மதியம் 12 மணியாக இருக்கலாம், காலை 10 மணியாக இருக்கலாம், மாலை 10 மணியாக இருக்கலாம், நண்பகல் 3 இருக்கலாம், அதிகாலை 3 மணியாக இருக்கலாம். எந்த நேரத்திலும் அந்த அடிமையானவள் அந்த எஜமானுக்கு, அந்த ஆணைக்கு அவர் தன்னை எப்பொழுதுமே தயார்படுத்தியிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அன்னை மரியாள் ஆண்டவருக்கு நான் அடிமை என்று தன்னை அர்ப்பணித்தார். அந்த நம்பிக்கையிலே அவன் என்றாலும் நிலைத்திருந்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த அன்னை மரியாளுக்கு என்ன சிறப்பான புகழை நாம் சாற்றுகின்ற வேளையில், இந்த அன்னை மரியாள் இருக்கின்ற இடமெல்லாம் எத்தகைய ஆசீர் பெற்றதாக இருந்தது. முதலாவதாக அன்னை மரியாள் இருக்கின்ற இடம் மகிழ்ச்சியான இடம். அன்னை மரியாளை எங்கு அருள் நிறைந்தரை வாழ்க என்று போற்றி புகழ்கிறதோ அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அதுதான் இந்த நாளிலே நாம் இப்போது வாசிக்கின்ற நற்செய்தி பகுதி. அன்னை மரியாளுக்கு அந்த வாழ்த்துரை சொல்லப்பட்ட போது உடனடியாக யாரை சந்திக்க செல்கிறார்? எலிசபெத்தம்மாளை சந்திக்க செல்கிறார். அந்த எலிசபெத்தம்மாளை சந்திக்க சென்றது அங்கு ஆண்டவர் சொன்னது உண்மைதானா என்று பார்த்து வருவதற்காக அல்ல, அவரோடு இருந்து வாழ்வதற்காக, அவரோடு இருந்து அவருக்கு பணி செய்வதற்காக அன்னை மரியாள் சென்றார். அந்த அன்னை மரியாள் வீட்டிற்கு நுழைந்த உடனேயே அந்த எலிசபெத்தம்மாள் வயிற்றில் இருப்பது அது குழந்தையா அல்ல வேறு எதுவுமா என்று திகைப்போடு இருந்த அந்த பெண்மணிக்கு அந்த குழந்தையான அக்களிப்பால் துள்ளுகிறது, மகிழ்ச்சியால் துள்ளுகிறது. ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய அன்னை மரியாள் அடியெடுத்து வைத்த உடனேயே அந்த வயிற்றுள்ள இருக்கக்கூடிய குழந்தையும் துள்ளுகிறது, மகிழ்ச்சியால் துள்ளுகிறது. அந்த மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்த அந்த எலிசபெத்தம்மாளும் வாழ்த்தி போற்றி புகழ்ந்து பாடுகிறாள். பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீ அம்மா, பெண்களுக்கெல்லாம் பேறு பெற்றவள் நீர். கடவுளால் இயலாதது ஒன்றுமே நம்பிய நீரே கடவுளின் தாய், அந்த ஆண்டவரின் தாய் என் நிலத்தில் வர நான் எத்தகைய பேறு பெற்றவளாக இருக்க இந்த மகிழ்ச்சி பொங்க அந்த எலிசபெத்தம்மாள் அன்னை மரியாளை புகழ்ந்து பாடி வரவேற்கிறார்.
பிரியமானவர்களே, எந்த குடும்பத்திலே கூடி அமர்ந்து ஜெபமாலை சொல்லப்படுகிறதோ, எந்த குடும்பத்திலே அருள் நிறைந்த இந்த மந்திரம் சொல்லப்படுகிறதோ, அந்த அன்னை மறை நினைத்து வரவேற்கப்படுகிறதோ, அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பல வேளைகளிலே என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையே, பொன் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சி இல்லையே என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது, பிரியமானவர்களே, அங்கு அன்னை மரியாளை நினைத்து நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைவாய் வந்து தங்கும். அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் ஆஸ்வதமாய் தருகிறார். அந்த அன்னை மரியாளை வரவேற்கின்ற குடும்பத்தில் அது மகிழ்ச்சி நிறைவாய் உண்டு. அடுத்ததாக, அன்னை மரியாள் எங்கு இருக்கிறாரோ அங்கு இருக்கக்கூடிய குறையா நீங்கப்பட்டு நிறைவு அங்கு கிடைக்கிறது. கானா ஒரு திருமணம், கானா ஒரு திருமணத்தில் அன்னை மரியாள் இருந்ததால் தான் அந்த குடும்பத்தில் அங்கு இருக்கக்கூடிய குறையால் நீங்கப்பட்டது. அங்கு என்ன குறை இருந்தது? ரசமானது அங்கு தீர்ந்து போயிருந்தது. ரசம் தீர்ந்து போயிருந்த நிலை இருக்கிறது என்றால் அந்த திருமணத்தை நடத்துகின்ற அந்த மணமகனுக்கு அவலம், அத்தகைய இந்த குடும்பத்தாருக்கு அவலம், இன்னும் அந்த ரசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு பெரிய அவலமாயிருந்தது, ஏக்கமாயிருந்தது. அனைத்தையும் உற்று பார்க்கிறார் அன்னை மரியாள். அந்த அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அந்த குடும்பத்திற்காகவும் மற்ற மக்களுக்காகவும் பரிந்து பேசுகிறார். அந்த அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலால், அந்த அன்னை மரியாளுடைய உடன் இருப்பினால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறையானது நீக்கப்படுகிறது. அந்த குடும்பத்தில் நிறைவு உண்டாகிறது. இதுவரைக்கும் ஏன் இத்தகைய சுவை மிகுந்த ரசத்தை நீங்கள் வழங்கவில்லை என்று அந்த தலைவரே கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த ரசமானது சுவையாக இருந்தது என்றால், பிரியமானவர்களே, அன்பாண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தான் தண்ணீரான திராட்சரசமாக மாற்றப்பட்டது உண்மை. ஆனால் அதற்கு அடிப்படைய காரணமாக இருந்தது யாரு? அன்னை மரியாள். அப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமது குடும்பத்தில் இருக்கிற குறைகள் நீக்கப்பட வேண்டும் என்றால் நமது குடும்பத்திலே அன்னையின் புகழ் அங்கு பறைசாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமை மட்டும் நினைத்து பார்த்தால் மட்டுமல்ல, எக்காலம் அன்னை மரியாளுடைய திருப்புகழை எடுத்து சொல்கின்ற பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறை அங்கு குறைவானது நீக்கப்பட்டு நிறைவு, கடவுளுடைய ஆசீரானது நிறைவாக குடும்பத்திலே தங்குகிறது. மூன்றாவதாக, அன்னை மரியாள் எங்கு இருக்கிறாரோ அங்கு ஒற்றுமை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளின் போது சீடர்கள் எல்லாருமே ஓடி போனார்கள், சிதறண்டு போனார்கள். எங்கிருந்தார்கள், ஏது இருந்தார்கள் தெரியவில்லை. அவர் உயிர்த்து விட்டார்கள் சொன்ன போதும் கூட அவர்களால் நம்ப முடியவில்லை. ஆனால் அத்தகைய சீடர்களை எல்லாம் ஒருங்கிணைத்தது இந்த அன்னை மரியாள் தான். சிலுவை இடையிலே அன்னை மரியாளை பார்த்து ஆண்டவர் சொன்னது, இதோ உன் மகன் என்று. இதோ உன் மகன் என்று சொன்னது அருளப்பறை மட்டுமல்ல, நம் ஒட்டுமொத்த திருச்சபையையே அன்னை மரியாளுடைய கரங்களில் ஆண்டவர் இயேசு ஒப்புக் கொடுக்கிறார். அந்த அன்னை மரியாள் என்பவர் இருந்ததால் தான் அந்த சீடர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து வந்தார்கள், ஒருங்கிணைந்து வந்தார்கள். சாதாரண குடும்பத்தில் பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரு தாய்க்கு பிள்ளைகள் ஒரு 6 பிள்ளைகள் இல்லவிட்டால் ஒரு 5 பிள்ளைகள் இருக்கிறார் என்றால், ஒவ்வொருத்தரும் அவர் பிழைப்பை தேடி வெவ்வேறு ஊர்கள் இருந்தாலும் சொந்த ஊருக்கு என்று செல்கின்ற பொழுது யார் வீட்டுக்கு செல்வோம்? யார் வீட்டில் உண்டாயிருப்போம்? அம்மா வீட்டில் உண்டாயிருப்போம். அதே போலதான் பிரியமானவர்களே, இந்த சிறந்து போன அந்த சீடர்களும் ஒன்றிணைந்து வந்தது யார் வீட்டிலே? அன்னை மரியாள் இருந்ததால் தான் ஒருங்கிணைந்து வந்தார்கள். அந்த அன்னை மரியாளுடைய இருப்பினால் தான் ஒருங்கிணைத்தார்கள். அந்த ஒருங்கிணைப்பினால் தான் பெந்தகோஸ்தே விழாவே நடந்தது. இந்த பெந்தகோஸ்தே என்ற விழா நடந்ததற்கு காரணம் அவர்கள் எல்லாம் ஒன்றாய் இருந்தார்கள். அந்த அனைவர் ஒன்றாய் இருந்ததற்கு காரணம் அன்னை மரியாளோடு இருந்ததால் தான். அன்னை மரியாளுடைய புகழ் எங்கு பறைசாற்றப்படுகிறதோ அங்கு குடும்பத்திலே சமாதான ஒற்றுமை ஏற்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நம்ம கத்தோலிக்க திருச்சபைக்கு பெரிய சவால் பிரிவினை சபையினரால், அதன் குறிப்பாக அன்னை மரியாதைத்தான் எதற்கெடுத்தாலும் அவர்கள் போட்டியிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அன்னை மரியாதை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று. ஆனால் பிரியமானவர்களே, உண்மையிலே தூய் ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் அன்னை மரியாதை கடவுளின் தாய் என்றுதான் போற்றுவார்கள். தேசுத்தம்மாள் தூயால் ஆட்கொள்ளப்பட்ட அன்னை மரியாளை என் இறைவனை தாய் என வர நான் எப்படிப்பட்டவர் என்று சொன்னாள். இந்த காலத்தில் பார்க்கின்ற பொழுது பெந்தகோஸ்தே சபையினர்கள் நாங்கெல்லாம் ஆவியால் நிரப்பப்பட்டவர், நீங்கள் எல்லாம் ஆவியால் நிரப்பப்படலையா என்று நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். உண்மையில் ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த பெந்தகோஸ்தே விழாவிலே பார்க்கின்ற பொழுது சீடர்கள் எல்லாம் எங்கெங்கோ சென்றிருந்தார்கள் என்றால் பெந்தகோஸ்தே விழா நடந்திருக்குமா?
அங்கு சீடர்களை ஒருங்கிணைப்பதற்கு முழு முதற் காரணமாக இருந்தது யார்? அன்னை மரியாள். அன்னை மரியாள் இல்லை என்றால் சீடர்கள் சேர்ந்து போயிருப்பார்கள், பெந்தகோஸ்தேல நடந்திருக்காது. பிரியமானவர்களே, இந்த நாள் நாம் உறக்கச் சொல்ல வேண்டியது, அத்தகைய சபையினர்கள் நம்மை பார்த்து கேள்வி கேட்கின்ற பொழுது, உங்களுக்கு தான் இன்னும் தூயாவி இறங்கவில்லை, நாங்கள் தூய ஆட்களப்பட்டவர்கள், ஆகவே தான் இங்கு அன்னை மரியாள் நாங்கள் தாயாக, இறைவனின் தாயை நாங்கள் வாழ்த்துகிறோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. நாம் உறக்கச் சொல்ல வேண்டும், புகழ்ந்து சொல்ல வேண்டும், ஆர்ப்பரித்து சொல்ல வேண்டும், மகிழ்ந்து சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இப்படி தமசீன் என்பவர் சொல்லுகிறார், ஒருவருக்கு விண்ணக வாழ்வில் அவருக்கு முழுமை அடைய வேண்டும் என்றால் அன்னை மரியாளுக்கு ஊழியம் புரிகிறவராய் இருக்க வேண்டும். எவர் ஒரு அன்னை மரியாளுக்கு ஊழியம் புரிகிறார், எவர் ஒரு அன்னை மரியாள் புகழை பறைசாற்றுகிறாரோ அவருக்கு இந்த மன்னகத்தில் இருக்கக்கூடிய அரசவை விட மேலான பதவி விண்ணகத்தில் அவருக்கு உண்டு. ஏனென்றால் அன்னை மரியாளுடைய ஊழியருக்கு அவ்வளவு ஒரு பேரிக்கத்தை விண்ணகத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, நாம் இந்த அன்னை மரியாளை புகழ்ந்து பாடுவதில் நாம் இன்னுமாக ஆர்வம் கொள்ள வேண்டும். துணிந்து மகிழ்ச்சியோடு நாம் பாட வேண்டும், உறக்கச் சொல்ல வேண்டும் அன்னையின் புகழை, மரியே வாழ்க என்று. எங்கு அந்த அன்னையுடைய புகழ் பறைசாற்றப்படுகிறதோ அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சி உண்டு. எங்கு அன்னையின் புகழ் பாடப்படுவதோ குடும்பத்திற்கு நிறைவு உண்டு. எங்கு அன்னையின் புகழ் பாடுகிறது ஒற்றுமை உண்டு, ஆண்டுடைய ஆசீர் நிறைவாய் உண்டு. இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து கல்வாரிப்படி இணைவோம். நாம் அனைவருமே அன்னையினுடைய சேனைகளாக நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இதன் வழியாக ஆண்டவர் தருகின்ற மேலான இரக்கத்தை பெற்ற மக்களாய் வாழ்வோம்.